கழக தலைவர் விஜய் தற்பொழுது சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெறக்கூடிய தாழமுத்து நடராசன் திடலை வந்தடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே தாவேகா தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கின்றார். விஜய் வந்தவுடன் அவருக்கு முக்கிய நிர்வாகிகள் வரவேற்பு வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை காண்கிறோம். மற்றொரு பக்கம் கிட்டத்தட்ட 5000 தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள், நிர்வாகிகள் வருகின்றிருக்கின்றார்கள். அனுமதி சீட்டு இருந்தால் மட்டும்தான் அரசியல் கட்சியினுடைய இந்த கூட்டத்தில் பங்கு பெற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அனுமதி இல்லாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மாடிகளில் இருந்து அந்த அனுமதி சீட்டு பெற முடியாமல் திடலில் வந்து இந்த நிகழ்வில் பங்கேற்க முடியாதவர்கள் தூரமாக இருக்கக்கூடிய மைதானத்தின் அருகில் இருக்கக்கூடிய மாடிகளில் நின்று இந்த நிகழ்வை பார்வையிடக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். பக்கத்திலேயே சீலநாயக்கன்பட்டியில் இந்த மைதானத்தினுடைய பின்பக்கமாக சில குண்டுகள் இருக்கின்றன. அந்த குண்டின் மீது யாரும் ஏறி சென்று விடக்கூடாது, தொண்டர்கள் சென்று விடக்கூடாது என்பதற்காக தனியார் பாதுகாவலர்கள் மட்டுமல்லாமல் காவல்துறையினரும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். விஜய் உரையாற்றுவதற்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உரையாற்ற இருக்கின்றார். மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான அருண்ராஜ் உரையாற்ற இருக்கின்றார். சேலத்தினுடைய மாவட்ட செயலாளர்களில் ஒருவரான பார்த்திபன் உரையாற்ற இருக்கின்றார் என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அனைவரும் இப்பொழுது விஜய் வரவேற்றிருக்கின்றார்.